இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் ட்ரோன். இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா டைரோ 99. இந்த ட்ரோனோட ப்ரைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்னு வரும். அப்புறம் இதோட டிரான்ஸ்மிட்டர், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 4000 வரும். இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்கை பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் ட்ரோனோட ரிசீவர். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இதுதான் ட்ரோனோட ரிசீவர். ஸோ நம்ம இப்போ இதை எதில் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசிசி ஐபஸ் விசிசியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்மிட்டரோட கண்ட்ரோல் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரோனோட கேமரா. அதாவது இது வெறும் FPV கேமரா மட்டும்தான். ஓகே, இப்போ நீங்கள் ரிசீவரை ட்ரோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போயிட்டு சிஸ்டம்குள்ளே போயிட்டிங்கன்னா அவுட்புட் மோடுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே PWM, IBus, PPM, SBusன்னு இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது PPM அண்ட் IBus. ஸோ அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ மறுபடியும் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு ஃபங்க்ஷன் போங்க. ஃபங்க்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் சேனல் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போங்க. இப்போ சேனல் 5 அப்படின்னா நன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இங்கே SWX அப்படின்ற இதை கொடுங்க. அதில் போய்ட்டு SWA அப்படின்னு அதுவே செலக்டாக இருக்கும். அதை மாற்றணும் அப்படின்னா ABCDன்னு இருக்கும். இப்போ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா நான் D வச்சுருக்கேன். ஸோ இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போது அதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே RX அப்படிங்கிறது காட்டும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ட்ரோனோட ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ மட்டும் இப்போ பார்த்துருவோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.